சேலத்தில் நடந்த பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டியில் AVS பொறியியல் கல்லூரி அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இப்போட்டிகள் தங்கள் திறமைக்கு பெரிய வாய்ப்பாக இருந்ததாக இளம் கிரிக்கெட் வீரர்கள் தெரிவித்தனர். சேலத்தில் வேர்ல்டு வைடு எஜுகேஷன் மற்றும் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியுடன் இணைந்து முதல் முறையாக காலேஜ் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டன. 26 கல்லூரிகளில் இருந்து 390 வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் AVS பொறியியல் கல்லூரி அணியும் சேலம் பொறியியல் கல்லூரி அணியும் மோதின. இதில் வெற்றி பெற்ற AVS கல்லூரி அணிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் உள்ள கிரிக்கெட் வீரர்களுக்கு இது வரப்பிரசாதம் என்றாலும் இதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் போட்டிகள் நடைபெற வேண்டும் என்று கூறுகின்றனர் வீரர்களும் பயிற்சியாளர்களும். காலேஜ் டீம்ஸ், கோச்சஸ், பிடிஸ் அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த டோர்னமெண்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம். அது பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் தான். பிளேயர்ஸ், கோச், பிடி சார் எல்லாருமே அவங்க ஃபுல் எஃபெக்ட் பண்ணாங்க. அதாவது மேட்ச்சுக்கு வந்து நல்லா டைமுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உள்ளே பேசுகிறது முதல் கொண்டு எல்லாம் எஃபெக்டாக பண்ணாங்க. அதுக்கு தான் இந்த வெற்றி காரணமே. சிபிஎல் இந்த மாதிரி சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி பெரிய இடத்துல தான் இந்த மாதிரி பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம் நடக்குது. அதை வந்து நாங்கள் டிவியில் மட்டும்தான் பார்க்க முடியுதா இருக்குது. இப்போ நேரில் இப்படி ஒரு மேட்சை வந்து பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை நியூஸ் 7 தமிழும் நம்ம இந்த வேர்ல்டு வைடு எஜுகேஷனும் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. நாங்கள் நினச்சி பார்க்கல, ஒரு பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் மட்டும்தான் மேன் ஆஃப் த சீரிஸ் பைக் தருவாங்க. இந்த சின்ன மேட்ச்சுக்கு அதை சின்ன மேட்ச்சின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு வந்தபோது பிரம்மாண்டமாக இருந்தது. நாங்கள் நினைக்கிற மாதிரி லைட் டெலிகாஸ்ட் மாதிரி நம்மளோட ஸ்கோரு எல்லாமே நியூஸ் 7 வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு பெரிய விஷயம். நான் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாட்ட, அம்மா என்னை டிவியில் காட்டுறாங்க நீ பாருமா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு பெருமை. மாவட்டங்களில் சிறந்த வீரர்களை உருவாக்கும் முயற்சியில் நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியில் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்ட சதீஷ்குமார் என்ற வீரருக்கு 2 சக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. நியூஸ் 7 நிறுவனத்துக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்க சென்னையில் சந்திக்கும் போது சரிங்க, அவங்க கொடுத்த சப்போர்ட் வந்து பிரமாதமான சப்போர்ட்டு. நாங்கள் ஒரு சின்ன ஊர், இவ்வளோ டீம்ஸை கவர் பண்ணி எங்களுக்கு சேட்டலைட்டில் ஒரு ஒரு விசிபிலிட்டி கொடுத்து சப்போர்ட் கொடுத்த நியூஸ் 7 நிறுவனத்துக்கும் நிர்வாக இயக்குநருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சேலத்தில் நடைபெற்ற கல்லூரி பிரீமியர் லீக் போட்டிகளை தங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வாய்ப்பாக அமையும் என்று கூறுகின்றனர் இதில் பங்கேற்ற வீரர்கள். சிபிஎல்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ காலேஜ் பிரீமியர் லீக்னு சொல்லி இதெல்லாம் சேலம் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கிற எல்லா காலேஜஸ்க்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பிளேயர்ஸ் வந்து இது மூலிமா நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஸ்லாம் இதுக்கு வந்திருக்காங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் தி சீரிஸ்க்கு பைக்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ நியூஸ் 7 தமிழில் லைவ் கவரேஜ் அவங்க வந்து இது மீடியா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சேலத்தில் நடைபெற்ற இப்போட்டிகள் எதிர்காலத்தில் சிறந்த கிரிக்கெட் வீரர்களை உருவாக்க உதவும் என்று கிரிக்கெட் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.